ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது பிரெட் அல்வா. பிரெட் அல்வா சொன்ன உடனே ஈஸியாக சட்டுன்னு வீட்டில் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த டெக்ஸ்சர் ரொம்ப வராது. சில பேருக்கு வந்து வீட்டில் பண்ணும்போது என்ன ரொம்ப பிடிக்குது, சாப்பிடவும் முடியல, திகட்டுற மாதிரிலாம் இருக்குது சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பாக்கெட் பிரெட்டுக்கு வந்து எவ்வளோ பால் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி சக்கரை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். பிரெட் மீடியம் பேக்கெட் 1, பால் 700 ml, சர்க்கரை 200 கிராம், பிளெயின் பால்கோவா 100 கிராம், முந்திரி பருப்பு 1/4 டீஸ்பூன், காய்ந்த திராட்சை 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 4 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிரெட் வாங்கின பிறகு 1/4 கட் பண்ணுறோம். எதுக்காக 1/4 கட் பண்ண கேட்டீங்கன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ண போகிற கடாய் வந்து என்ன சைஸில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, பெரிய கடாய் இருந்தால் 1/2 கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கடாயாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் வந்து உரிய ஆரம்பிக்காது. இதே சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெயில் நிறைய ப்ரெட்டு போடும்போது அப்போ என்னன்னா அந்த ஃப்ரை பண்ணுற டைம் வந்து அதிகரிக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே குக் பண்ண ப்ரெட்டு தாங்க கண்டிப்பாக ஆயில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதான் விஷயம். கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டான ஆயிலில் நீங்கள் ப்ரெட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிடிக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ப்ரெட்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே டைமில் கடையில் வாங்கும்போது நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்டு கேட்டுவாங்க. சால்ட்டட் ப்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அந்த சால்ட்டட் ப்ரெட்டில் உப்போட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இனிப்பு ப்ரெட்டு வாங்கி யூஸ் பண்ண சொல்ல வரேன். இப்போ எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக 700 ml பால் யூஸ் பண்ணியிருக்கேன். 700 ml பால் யூஸ் பண்ணும்போது ஒரு மீடியம் சைஸ் பிரெட் பாக்கெட் கரெக்டாக இருக்கும். ஏங்கிட்டனா ஃப்ரை பண்ண உடனே பிரெட்டு பாலில் போட்டு குக் பண்ணும்போது அந்த ஆயிலோட தன்மை வந்து கம்மியாகிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிரெட்டு போடுறோம். இப்போது இந்த பச்சை பால் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் இதில் போடுறோம். இந்த இடத்துல பிரெட்டு போட்ட உடனே அந்த பால் நல்லா உரிய ஆரம்பிச்சிடும் இந்த பிரெட்டோட. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை நல்லா மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் சக்கரை போடணும். எடுத்த உடனே சக்கரை போடாது. ஏங்கிட்டனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா வரணும். ஸ்மூத்தாக உடஞ்சி வந்த பிறகு தான் சக்கரை போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு 100 150 ml எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும், அந்த ஸ்மூத்தாகனா உங்களுக்கு அந்த அல்வா பண்ணுற அந்த டெக்ஸ்சர் போயிடும். அதனால தான் 1 பாதியான ப்ரெட்டு மாதிரி கரெக்டாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 700 ml பால் போதும். இதுக்கு பிறகு சக்கரை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் சக்கரை போடணும். எடுத்த உடனே சக்கரை போடக்கூடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு சக்கரை போட்டிருக்கோம். இந்த சக்கரை போட்டு முடித்த பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். நல்ல அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் நெய் போடுறோம். நீங்கள் எடுத்த உடனே அந்த பாலும் அந்த ப்ரெட்டும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் சக்கரை போட்டிங்கன்னா கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த சக்கரை போட்டு குக் பண்ண சொல்ல வரேன்.
இப்போ பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்ல அந்த ப்ரௌன் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோம்னா இந்த இதில் ப்ளெயின் பால்கோவா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். எதுக்காக இந்த பிளெயின் பால்கோவா இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டேன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த பிளெயின் பால்கோவா யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் பிளெயின் பால்கோவா கிடைக்கலாம், வெறும் ப்ரெட்டு சர்க்கரையும் பாலை போட்டு மிக்ஸ் பண்ணலாமா கேட்டேன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் இந்த மாதிரி பால்கோவா யூஸ் பண்ணுங்கள். பிளெயின் பால்கோவா கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஸ்வீட் பால்கோவா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உங்களோட சர்க்கரை அளவு வந்து நீங்கள் பார்த்து கம்மியாக போட்டுக்கணும். சரிங்களா? இப்போது இந்த பால்கோவா போட்ட பிறகு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நெய்யில் தாளிக்க போகிறோம். அந்த நெய்யில் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நிறைய விதம் இருக்குது. இதில் கொஞ்சம் வெள்ளை எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வெள்ளை எள்ளு போடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வேறு மாறும். அதனால் நீங்கள் அப்படியும் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பால்கோவா போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்த அந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் இந்த பிரெட் அல்வா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. அப்படிலாம் ஆஃப் பண்ணிடலாம். எதுக்காக ஸ்லோ ஃப்ளேம் அப்படிலாம் ஆஃப் பண்ணு சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் இந்த நெய் வந்து கரெக்டாக இந்த பிரெட் அல்வாவோட மிக்ஸ் ஆகும். அந்த எண்ணெய் வந்து சூடாகும்போது, அதாவது நெய் வந்து சூடாகும்போது எப்பவுமே அப்சர்வ் ஆகாது. அதனால தான் எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேம் அப்படிலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்ல வரேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பிரெட் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் அந்த பிரெட் அல்வா எப்படி பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான். ஆனால் அந்த பால் எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், அந்த சக்கரை எப்படி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் அந்த பிரெட்டை வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன பிடிக்காது அப்படி சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இனிப்போடு சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தினா. See you, bye, take care.